இதுவரையிலும் உங்க வம்சத்திலே யாருமே கண்டிராத ஒரு அற்புதத்தை, இதுவரையிலையும் உங்க குடும்பத்தில் யாருமே கண்டிராத ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் ஆண்டவரால் நமக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது கிட்டத்தட்ட 60 நாளுக்கான சாப்பாடை, 60 டேஸுக்கான ஃபுட்டை அவங்க எடுத்துட்டு போறாங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணி குறைஞ்சது ஒரு 60 நாளுக்குள்ள அவர்களுக்கு அந்த ஆகாரம் இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயந்தான். அவங்க அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு போனது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா அவங்க போகக்கூடிய தூரம் ஒரு பெரிய பிரயாணம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் கொண்டு போனது எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பரிச்சயப்பட்ட வேதம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் டைம் அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிடும்போது அத்தனை பேர் அப்படியே பிரமிச்சாங்களாமா. ஏன்னா தூதர்கள் உண்ணுகிற உணவால், நம்ம பாடும்போது கூட பாடுவோம், தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே. ஸோ அவர்கள் கொண்டு போன ஆகாரம் கொஞ்ச நாளைக்கு தான் அவர்களுக்கு தாங்கிருச்சு, கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவர்களுக்கு அது பத்துருச்சு. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த மன்னா எத்தனை நாட்கள் அவர்களுக்கு தேவையோ அத்தனை நாட்களும் ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறதற்கு வல்லவராக இருந்தார். யாரும் அனுபவித்திராத, யாரும் புசித்திராத, யாரும் கடந்து போயிராத, யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒரு புது நன்மையை, ஒரு புது அனுபவத்தை, ஒரு புது வெற்றியை என் கண்கள் காண போகிறது, உங்க கண்கள் காண போகிறது. இத்தனை நாட்களும் இல்லாத ஒரு மகிமையை ஆண்டவர் காண பண்ண போகிறார். இத்தனை நாட்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திராத ஒரு நன்மையை, உங்க குடும்பத்திலேயே யாருமே கண்டிராத ஒரு நன்மையை கிருபையாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் தோற்று போகிறவர் அல்ல. மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியான ஒரு மனிதர். ஆனால் அவருடைய தாய் தகப்பன் 2 பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப பக்தியாய் வாழ்கிறவங்க. அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம்மா அவரை பார்த்து, நீ ஒரு நாள் கண்டிப்பா நீ மாறுவ, ஒரு நாள் பைபிளை நீ தூக்குவ, ஒரு நாள் பெரிய ஊழியத்தை நீ செய்வ அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்லும் போது அந்த பையன் நான் பைபிள் தூக்குறதா, நான் மெசேஜ் கொடுக்குறதா, அதெல்லாம் நடக்காது, நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க, உங்க ஆண்டவர் ஜெயிக்கிறாரா நான் ஜெயிக்கிறேன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சவால் விடுவாராமா. அப்போ ஒரு நாள் அவர் ரொம்ப அசிங்கமா இந்த தலைமுடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்த்தாராமா. பார்த்து கேட்டாராமா, இந்த மாதிரி நீ இன்னாருடைய மகனா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, நான் இன்னாருடைய மகன் தான். என்னப்பா, உங்க அப்பா எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், உங்க அப்பா எவ்வளோ ஆண்டவருக்கு பயப்படுகிறவர், அவருடைய பிள்ளையா இருந்துட்டு நீ என்ன இப்படி இருக்கிற, நீ ரொம்ப மோசமா இருக்கிறியே, இந்த மாதிரி இருக்காதப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னாராம்மா, நான் அவருடைய பிள்ளை அப்படின்றதுக்காக நான் நீ முடியெல்லாம் வளர்த்தாம இருக்க முடியுமா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணும்போது அவர் சொன்னாரம்மா, அந்த ஊழியக்காரர் சொன்னாரம்மா, இல்லை பாரு, நீ கண்டிப்பா ஒரு நாள் மாறுவ, நீ திருந்தி நீயே நிறைய பேருடைய முடி வெட்டுறதுக்கு நீ சொல்லுவ அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவரிடத்துல சவால் விட்டாரம்மா, பார்க்கலாமா உங்க ஆண்டவரா நானா பார்க்கலாமா அப்படின்னு சவால் விட்டுட்டு போன மனுஷன் ஒரு 70 டேஸ், ஒரு 70 நாளைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து போய் அவருடைய முடியெல்லாம் வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டு ஆளு ரொம்ப ட்ரிம் ஆகி அதுக்கப்புறம் போய் ஞான ஸ்நானம் எடுத்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் அவர் தோற்று போனவரே அல்ல, அவர் தோற்று போனவரே அல்ல. நம்முடைய நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நாம் விசுவாசிக்கிறேன், ஒரு புதுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். யாரும் ருசித்திராத ஒரு சாட்சியை ஆண்டவர் நம்முடைய காதுகளில் கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு நன்மை வரும், உங்களுக்கு ஒரு கிருபை தொடரும். இதுவரையிலும் யாரும் அனுபவித்திராத ஒரு நன்மையை எனக்கு செய்கிறதற்கு ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுவான் அந்த வார்த்தையை, ஆண்டவரே நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட அப்பாவை பார்த்து, ஏசப்பா
எனக்கு ஒரு கிருபை, நான் விசுவாசிக்கிறேன். யாரும் அனுபவித்திராத, யாரும் கண்டிராத, சொல்லுங்க அப்பா, முழு பலத்தோடு கூட, ஆமா, யாரும் கண்டிராத ஒரு நன்மையை எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். முழு பலத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஆமேன் வருகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். பெரியவர் என்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். யாரும் கண்டிராத ஒரு நன்மை. நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனமா இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எலிசபெத் மலடியாய் இருந்ததினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நீங்க 57வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 57வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 1ஆம் எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாமே? ஆமேன். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட்டார்கள். அடுத்து, அப்பொழுது அதன் தாய் அப்படியே அல்ல, அதற்கு யோவான் என்று பேரிட வேண்டும் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சகரியா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மகன் யார் அப்படின்னு கேட்டா யோவான் ஸ்நானகன். ஆனா இந்த சகரியா குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, இவர் அந்த தேவ ஆலயத்திற்குள்ள போயிட்டு வராரு பாருங்க. போயிட்டு வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் அவர் எப்படி இருக்கிறார்னா ஊமையனா இருக்கிறார். அப்பா யாரு? அப்பா அப்படின்னா யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களாக அவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஊமையான ஒரு மனுஷனா பார்த்தாங்க. அப்படின்னா வாய் நல்லா பேசிட்டு இருந்தவர், நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தவர், நல்லா ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீரென்று பேசாம ஊமையா போவார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த நம்ம வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க பாருங்களேன், உங்க வாயில வந்து ஒரு புண்ணு ஏதாவது வந்து ஒரு 6-7 நாள் நீங்க பேசாம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு பேசவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையிலே பனிஷ்மெண்ட் வேற எதுவுமே வேண்டாம் லைஃப்ல. இந்த பேசாம இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஐயோ நம்ம நிறைய பேருடைய தலையே வெடிச்சிடும். அப்படின்னா நம்மளால வந்து வாழவே முடியாது. அவ்வளோ ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம பேசாம இருக்கிறது. ஆனா இந்த யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் வந்து 10 மாதங்கள் பேசாமல் ஊமையா இருந்தாராம். ஆனா 10 மாசம் ஊமையா இருந்த அந்த சகரியாவுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அப்பா வாய் பேச முடியல, ஆனா அந்த வாய் பேச முடியாத அந்த சூழ்நிலையில 10 மாசம் கருத்தரித்து அந்த வளர்ற பிள்ளை வெளியே வரும்போது எப்படி வருதாமா, வனாந்தரத்துல அந்த பிள்ளை சத்தம் போடுது. என்ன சத்தம் போடுதுன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்புவித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? நீங்கள் வந்து நல்ல கனிகளை கொடுங்கள், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, சத்தமா பிரசங்கம் பண்றாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பாரானால் கர்த்தர் நம்மளை ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போவாரு. ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் வேறொரு உயர்வை நமக்காக ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஆமென். சகரியா திடீரென்று ஊமை ஆயிட்டார். சகரியா நினைச்சிராத நேரத்தில் வாய் பேச முடியாம போயிட்டார். எதுக்கு ஆண்டவரே இந்த 10 மாதம் என் வாயை அடைச்சிங்க? எதுக்காக என்ன ஊமையாக நாக்குனீங்க? அவர் ஒரு பாதையில கடந்து போறாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த 10 மாதத்துல உனக்கு ஒரு குழந்தையை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை இந்த உலகத்திற்கே சத்தமாய் மாற போகிறது. நான் இதை வசனத்தின்படி தீர்க்க தரிசனமாய் அறிக்கை செய்கிறேன். நிறைய பேரை கர்த்தர் இந்த 100 நாட்களிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சில வருடங்களாய் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த பாதைன்னு உங்களுக்கு தெரியல, எதற்காக இந்த சூழ்நிலைன்னு உங்களுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில நீங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சூழ்நிலை முடிந்ததற்கு பிறகு ஒரு மகிமை வெளிப்படும், ஒரு வல்லமை வெளிப்படும், ஒரு அற்புதம் வெளிப்படும். அந்த அற்புதம், நீங்கள் எந்த காரியத்திலே நீங்கள் பலவீனமா இருந்தீர்களோ, எந்த காரியம் உங்களுடைய மனதை உடைச்சிருச்சோ, அந்த காரியத்திலே 100 மடங்கு ஒரு வெற்றியை நல்லா நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு, ஏசப்பா நான் அந்த வார்த்தையை நம்புறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்புறம் அந்த சகரியாவினிடத்துல இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி எழுத்து பலகையை கொண்டு போய் கையில கொடுத்தாங்களாம். எழுத்து பலகையை. ஆனா திடீரென்று பார்த்தீங்கன்னா, நீ 63வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கைகளை தட்டி தேவனாகிய கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அப்பா ஆண்டவர் சில காலத்துல ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறாருன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு ப்ராசஸை ஆண்டவர் நமக்காக செய்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நம்மளை வாய் பேசவே முடியாம சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறதற்கு வார்த்தையே உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நம்ம லைஃப்ல வார்த்தை இல்லாத சில சூழ்நிலைகளில் நம்ம தள்ளப்படுவோம். அப்படின்னா வாயை திறந்து பேசவே முடியாது. நன்மையும் பேச முடியாது, தீமையும் பேச முடியாது. நம்ம அந்த இடத்துல நம்முடைய உணர்வுகளை சொல்லுகிற அளவிற்கு நம்ம யாரும் புரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம வாயை திறந்தாலே அந்த இடத்துல பிரச்சனையா போயிடும். வாயை திறக்க முடியாது. அமைதியா மௌனமா எதையும் பேசாம நம்முடைய வாயை அடைக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க வாயை கர்த்தர் அடைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஏதோ ஒன்றை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை எதுவுமே பேச விடாம கர்த்தரை அமைதியாக்கும் போது நீங்க எதுவுமே பேசாம அமைதியாகணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. யோபு தன் வாயினால் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் நடத்துகிற பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா, அமைதியாயிரு. நீ எதுவும் பேச முடியாது. எனக்குள்ள வார்த்தை இருக்குது, வெளியே சொல்ல முடியல. என்ன எத்தனையோ பேசலாம், ஆனா என்னால பேச முடியல. இதை யார் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், கர்த்தர் ஒருவரே நமக்கு அனுமதிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மௌனமாயிரு. கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். நாம் அமைதியா இருக்கும்போது நமக்காக பேசுகிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நமக்காக அவர் பேசுகிறவர். உங்களை அமைதிப்படுத்திவிட்டு அந்த காரியத்தை செய்து முடித்து
அதற்கு பிறகு நாம் பேச மாட்டோம், அந்த சூழ்நிலையை கர்த்தர் பேச வைப்பார். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஒன்றை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே பாடும், சர்வ வல்ல. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம், கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு. கைகளை தட்டி பாடும். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு. பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதை. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே. பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லு, கூடுமே, எல்லாம் கூடுமே. பாட பாடு, விசுவாசத்தோட, விசுவாசத்தோட பாடு. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா, ஒரு மாற்றம் தருவீர். விசுவாசத்தோட சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால், உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினா, உம் பேரால் கை நீட்டினா. நோய்கள் மறையுதையா, நோய்கள் மறையுதையா. கைகளை மேல தட்டி கூடுமே. பாடு பாடு. உம்மாலை எல்லாம் கூடும். அப்பா ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்மை அமைதியாய் வைத்து நமக்காக உருவாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த சம்பவத்தில் நீங்க இன்னொரு காரியத்தை நம்ம ரொம்ப அழகா விளங்கி கொள்ளணும். இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, அவனுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகுது. அப்படின்னா அந்த குழந்தை அவன் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அந்த குழந்தை ரொம்ப லேட்டா, 2 பேரும் வயது சென்றதற்கு பிற்பாடு அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்குது. ரொம்ப லேட்டா கிடைக்குது. ஆனா என்ன லேட்டா கிடைச்சாலும் எப்படி அப்படின்னா, வேதம் சொல்லுது அவன் பிறக்கும் போதே அபிஷேகத்தோட அந்த பிள்ளை பிறந்துருச்சாம. அப்படின்னா இந்த எலிசபெத்தும் மரியாள் 2 பேரும் சந்திக்கும் போது வேதம் சொல்லுது வயிற்றிலே இருந்த குழந்தை துள்ளிற்று. அப்போ பொதுவா ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்ந்து அதற்கு பிறகுதான் அபிஷேகம் பெறும். ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு ரொம்ப லேட்டா கொடுத்ததுனால அந்த ப்ராசஸ் எல்லாம் எங்க முடிச்சிட்டார் அப்படின்னா, அந்த எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே கர்த்தர் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கர்த்தர் முடிச்சிட்டாரு. வந்த உடனே கர்த்தர், வேதம் பிறக்கும் போதே கர்த்தர் அந்த பிள்ளையை தீர்க்கதரிசியாக, ஊழியக்காரனாக கர்த்தர் உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தாமதமா இருக்கிறது மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சீக்கிரமா கிடைக்கும், ஆனா உங்களுக்கு மட்டும் ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு மட்டும் ரொம்ப காலங்கள் ஆகும். ஆனா நீங்க ஒன்றும் கலங்காதீங்க. உங்களுக்கு அதை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த டேட்ல அந்த நாட்களில் கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்காக உருவாக்கி உங்க கையில அந்த காரியம் கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்துகிறது போல, ஆமே, நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கண்டிப்பாக எனக்கு லேட் அப்படின்றது இல்லை. நேர்த்தியா கர்த்தர் செய்ய போகிறார், நேர்த்தியா கர்த்தர் செய்ய போகிறார். ஊமையா இருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற குழந்தை வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், வனாந்தரத்தில் கூப்பிடுறவனுடைய சத்தம். கர்த்தர் இந்த செய்தி கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 காரியத்தையும் தெளிவாய் பேசுகிறார். ஊமையான ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளை வனாந்தரத்தில் கொடுக்கிறவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. அப்படியே ஆப்போசிட்டா, அப்படியே எதிர்மறையாய் நான் நம்புகிறேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த சூழ்நிலைக்கும் ஆண்டவர் உங்களை வைக்க போகிறதற்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு சூழ்நிலை மாற்றத்தை நிச்சயமாய் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். இதை நம்புகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். இதற்கு எதிர்மறையாய் நடக்க போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஆமேன். இன்றைக்கு உங்க கையில அந்த காரியம் இல்லை, ஆனா நாளைக்கு கர்த்தர் அதை யாரும் வைக்க முடியாத அளவிற்கு அதிகமாய், ஆமேன், நான் என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதைய எனக்காக அப்படியே ஆப்போசிட்டா மாற்றுறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உலகத்துல இருந்த மனிதன் சொன்னா என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அவங்க அப்பா ஊமையா அப்படின்னா அந்த பிள்ளையும் எப்படிதான் பிறக்க போகுது சொல்லுங்க. ஊமையா பிறக்க போகுது, பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க, ஜெனட்டிக்கா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளஸிங் பாருங்க, அப்பாவுடைய வாயை கர்த்தர் அடைச்சிட்டு பிள்ளைக்கு எப்படி வைக்கிறாருன்னா அவ்வளோ வெங்கல சத்தத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஆமேன். சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு இப்படிதான் கர்த்தரை அனுமதிப்பார். நீங்க கடந்து போகிற பாதைக்கும் கர்த்தர் உங்களை வைக்க போற பாதைக்கும் சம்பந்தமே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு ரொம்ப பயந்தாங்குழிகளா இருப்பீங்க. உங்களை மாதிரி பயப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, பயந்தாங்குழியினுடைய லிஸ்ட்ல, பயந்தவர்களுடைய லிஸ்ட்ல கடைசியா நீங்க தான் இருப்பீங்க. அப்படின்னா ரொம்ப 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 பயப்படுறது நீங்க தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்திலேயே உங்களை கர்த்தர் தைரியசாலியாய் ஆப்போசிட்டா
எதிர்மறையாய் இது நடக்க போகிறது. அறிவில்லாதவர்களை ஞானி என்று இல்லாதவர்களை ஞானியாய் மாற்றுகிற கர்த்தர், ஒன்றும் இல்லாதவைகளை கர்த்தர் உருவாக்குகிற தெய்வம். உருவாக்குகிற தெய்வம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதையை காட்டிலும் ஒரு எதிர்மறையான பாதையை கர்த்தர் கிருபையாய் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த வயசுல போய் ஒரு குழந்தையை கொடுக்குறீங்களே, நான் எப்படி ஆண்டவரே வளர்த்துறது, எப்படி ஆண்டவரே ஊழியக்காரனா மாத்துறது? அப்போ ஆண்டவர் சகரியா பார்த்து சொல்ற, நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிறக்கும் போதே எப்படிதான் பிறப்பான் அப்படின்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே நான் அபிஷேகிச்சு அந்த பிள்ளைய வெளியே கொண்டு வருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப காலதாமதமாகி கர்த்தர் தருகிறது போல நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை டிலே பண்றாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறாருன்னா, நீங்க அதுல எந்த விதத்திலும் குழம்பாதீங்க. கர்த்தரா தாமதிக்கிறார்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த தாமதிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, எல்லா ப்ராசஸையும் கர்த்தர் ரொம்ப லெகுவா முடிச்சிருவார். கர்த்தர் யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், சில காரியத்தை எல்லாம் ஆண்டவரே டைம் எடுத்துக்குவாரு. ஏன் அப்படின்னா, நீங்க போய் நிற்கும் போது எந்த ரிஸ்க்குமே இல்லாம அந்த காரியம் அப்படியே நடக்க போகுது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, நிச்சயமாய் நடக்கும். அதான் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி நான் சகல காரியத்தையும் ரெடி பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார்ல, ரெடி பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. இது நிச்சயமாய் ஆண்டவரே நான் நம்புறேன். ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா, கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? அந்த சகரியா என்கிற அந்த மனுஷனுக்கு நீங்க செய்ய முடியுமானால் எனக்கும் நீர் செய்ய முடியும், எனக்கும் நீர் செய்ய முடியும். கர்த்தாவே எங்களுக்கும் நீர் செய்ய முடியும், எங்களுக்கும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75வது வயதுல உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொல்லிட்டு 100வது வயதுல ஆண்டவர் ஒரு குழந்தைய தரார். உடனே ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே நானும் தொண்டு கிழவனை போல இருக்கிறேன், அவங்க பாருங்க அவங்களும் இவ்வளவு வயசாயிட்டாங்க, இந்த காலத்துல அந்த குழந்தை ஓடிச்சுன்னா நான் எப்படி கூட சேர்ந்து ஓடுவேன், அந்த குழந்தைய குச்சி எடுத்துட்டு என்ன அடிக்குமே, அவன் அவன் ஒரு தள்ளுதல்னால நான் கீழே விழுந்துருவேனே அப்படின்னு ஒருவேளை ஆபிரகாம் நினைக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கு யாரு தெரியுமா? அது வாயில்லா பூச்சி, அது வாயில்லா பூச்சி. அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு ஆபிரகாம் ஒரு கஷ்டமும் சொல்லுங்க பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த குழந்தை ஒன்றும் பேசாது. 14 வயசு 15 வயசுல அவங்க அப்பா ஒரு கயிறை எடுத்துட்டு போயிட்டு அதுல கட்டுறாரு, அந்த விறகு கட்டைக்கு மேல அடுக்கிறாரு. பாருங்க அந்த புள்ள அப்படியே அமைதியா பேந்தன்னு முளைச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம். நீர் வேணா உன் கடவுளை வச்சு கொண்டாடுமையா, நான் என்ன பண்ண முடியும், என்ன கொல்லவா பாக்குறீங்க, பாருங்க அம்மாட்ட நான் சொல்லி தர்றேன், அம்மாட்ட போய் போட்டு கொடுக்குறேன், என்னென்ன பண்ணுவோம். ஆனா வேதம் சொல்லுது ஈசாக்கு வாய் திறவாத ஆட்டை போல அப்படி. ஏன்னா ஆபிரகாமோட சேர்ந்து அந்த பிள்ளை சண்டை போட்டா ஆபிரகாமால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, அவரால் எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு ரொம்ப டிலே பண்ணி தாமதமா செய்யறாருன்னா, நான் நம்புறேன் உங்க கையில கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்க போறேன்னா, ஃபினிஷ் பண்ணி கர்த்தர் ரொம்ப அழகா அதை கிளியர் பண்ணி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, ரொம்ப அழகா கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கா கர்த்தர் மாற்ற போறாரு. அதுல எந்த ரிஸ்க் எடுக்காத அளவிற்கு. ஆமே, நீங்க எவ்வளவு வேணும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே இதுக்கு மேல நீங்க தந்து நான் எப்படி அதை உருவாக்கி நான் எப்படி கொண்டு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நேர்த்தியாய் என் கையிலே எனக்கு அவர் தாமதம் அல்ல, எனக்கு அவர் தாமதம் பண்ணுகிறது போல தெரிந்தாலும் எனக்கானதை கிருபையாய் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 2 காரியத்தையும் கண்டிப்பா நீங்க அறிக்கை செய்யுங்க, அப்படியே நடக்க போகிறது. ஆமென்.